படம் ப்ரொடியூஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டோம். கிட்டத்தட்ட 4.5 கோடி ரூபாய் ஃபண்ட் வந்து நாங்க வெளியில இருந்து கடன் வாங்கி வட்டிக்கு வாங்கி தான் அந்த படத்தை நாங்க தயாரிச்சோம். ஆனா அந்த படத்தை நாங்க டஸ்ட்பின்ல தான் போட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. We lost all the money. We were literally on road. இன்னைக்கு வாடகை வீட்ல இருக்கிறது கூட காசு இல்ல. என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட் வீட்ல ஒரு ரூம் எடுத்து எங்க திங்ஸ் எல்லாம் அதுல போட்டு தான் நாங்க இருந்தோம். எங்க அம்மாவால கொடுக்க முடியல. அவங்க என்ன பண்ணுவாங்க? என் தம்பி ஸ்கூல் போயிட்டு இருந்தான், அவன் என்ன பண்ண முடியும்? அன்னைக்கு நானும் என் கணவரும் எடுத்த கால் என்னன்னா, இட் இஸ் ஓகே. அப்ப நான் சூஸ் பண்ணது வந்து மறுபடியும் நடிக்க ஆரம்பிக்கணும் அப்படின்னு. அப்ப நான் நடிச்ச தொடர்கள் தான் வாணி ராணி, தாமரை, தலைநை பூக்கள். சோ தொடர்ந்து நடிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அந்த பணத்துல இருந்து ஒரு வாடகை வீட்டுக்கு நாங்க மூவ் பண்ணோம். நாங்க மறுபடியும் எங்க லைஃப ஸ்டார்ட் பண்ணி 2017 தோல்விகள் வரும். பட் அதுக்காக நம்ம சோர்ந்து போய் உட்கார்ந்துட்டோம் அப்படின்னா யாருமே கை கொடுக்க மாட்டாங்க. பரவாயில்ல, நஷ்டம் வந்தாலும் நான் அதை ஏத்துக்கிறேன் அப்படிங்கிற ஒரு பக்குவம் வந்ததால, மறுபடியும் நடிக்கிறது தானே, பரவாயில்ல நான் போய் நடிக்கிறேங்கிற ஒரு தாட் ப்ராசஸ்க்கு வந்ததால நாங்க மறுபடியும் எங்க லைஃப ஸ்டார்ட் பண்ணி 2017 டெலிவிஷன் சீரியல்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சோம். ஜீ தமிழுக்கு வந்து என்றென்றும் புன்னகை, நிறமாறாத பூக்கள்னு 1200 எபிசோட்ஸ்க்கு மேல நாங்க ப்ரொடியூஸ் பண்ணிருக்கோம். படம் பண்ணணும்ங்கிறது தான் கோல், ஒரு படத்தை தயாரிக்கணும்ங்கிறது தான் கோல். பட் அந்த கோல் அச்சீவ் பண்ண முடியல. இட் இஸ் ஓகே. இன்னைக்கு நம்ம சீரியல் ப்ரொடியூசரா ஆகலாம், நாளைக்கு படத்தோட ப்ரொடியூசரா ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து நமக்கு நிறையவே இருக்கு. அதுக்கான முயற்சி நம்ம பண்ணிட்டே தான் இருக்க போறோம். பட் அதுக்காக நம்ம சோர்ந்து போய் உட்கார்ந்துட்டோம் அப்படின்னா யாருமே கை கொடுக்க மாட்டாங்க. எங்க அம்மாவால கொடுக்க முடியல, அவங்க என்ன பண்ணுவாங்க? என் தம்பி ஸ்கூல் போயிட்டு இருந்தான், அவன் என்ன பண்ண முடியும்? நம்ம தான் நமக்கு கை கொடுத்து அடுத்த கட்டத்துக்கு நம்மளை நகர்த்திக்கணும். அப்போ நமக்கு தேவை ஃபோக்கஸ், மெடிடேஷன், யோகா, பிசிக்கல் ஃபிளெக்சிபிலிட்டி கொடுக்குது, என் மைண்டை காம் பண்ணுது. நான் ரொம்ப அஜிடேட்டடா இருக்கும்போது, ஆங்ஸைட்டில இருக்கும்போது ஒரு கார்னர்ல நான் போய் உட்காந்து, அது ஸ்கூல் கேம்பஸ், காலேஜ் கேம்பஸ், என்னோட ஓன் டேபிள், இட் கேன் பி எனிவேர் இன் த வேர்ல்ட், நான் போய் கண்ணை மூடி ஒரு 5 நிமிஷம் என்னோட மூச்சை நான் கவனிக்கும் போது அது எனக்கு ஒரு பதில் சொல்லுதுல்ல. அந்த பதில் எந்த ஒரு எக்ஸ்டர்னல் பொருளாலையும் சொல்ல முடியாது. லெட் அஸ் நாட் கெட் இன்டு தட். Can we be little more aware? I'm not saying don't do socializing in future. That is your choice, which you're going to make. Socializing is something else. But am I going for it without my own knowledge? Let me have my own awareness of what I am doing. This is what I genuinely wanted to talk to you all today. ஏன்னா என்னுடைய லைஃப்ல நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுல, அப்பா தவறுனப்ப நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணோம், பணம் தொலைச்சப்ப நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணோம், குழந்தைங்க வந்ததுக்கு அப்புறம் நம்ம எப்படி. எங்க வீட்டுல டிவி கிடையாது. கிட்டத்தட்ட 10 வருஷமா எங்க வீட்டுல டிவி கிடையாது. எனக்கு நிறைய பேர் அதனாலேயே தெரியாது. இப்ப இருக்கிற யங் ஜெனரேஷன்ல இருக்கக்கூடிய லீட்ஸ் நிறைய பேர் எனக்கு தெரியாது. இது நாங்க எடுத்த ஒரு கான்ஷியஸ் கால். சும்மா சொல்லல எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு சொன்னவங்க வந்து உண்மையிலேயே அதை அனுபவிச்சு, அதை தெரிஞ்சு, அதை